தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக அதிமுகவிலிருந்து திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேற்றைய முருக பக்தர்கள் மாநாட்டில் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசப்பட்டிருக்கு. அதுல அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களும் அதில் பங்கேற்றிருக்கிறாங்க. இது ஒருபுறம் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட நேற்று அந்த மாநாட்டில் திரையிடப்பட்ட காணொலியும் தற்போது பேசுபொருளா மாறி இருக்கு. அந்த காணொலியை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதிமுக தரப்புல இருந்து இன்னும் அதுக்கான விளக்கங்கள் கொடுக்கப்படல அப்படின்னா அதிமுக அதை எப்படி பார்க்குதா, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? இல்ல, அதிமுக தரப்புல இருந்து விளக்கம் கொடுக்குற அளவுக்கு அதுல ஒண்ணும் இல்லைங்க. திமுக வந்து இதை ஒரு நரேட்டிவா செட் பண்ணிட்டு ஒரு நான் இஷ்யூவா மாத்திட்டு இருக்கு. இப்ப அதாவது தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள், மக்கள் படுற துயரங்கள்ல இருந்து திராவிடத்தையும் அண்ணாவையும் எதிர்க்கணும், அழிக்கணும் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல சரியான ஒரு விஷயமா பார்க்கப்படுறீங்க? கொள்கை தலைவர்களா பின்பற்றக்கூடிய ஒரு நபர்கள். திராவிடமே ஒண்ணு இல்ல, அதை அழிப்பேன்னு சொன்ன ஆளுநரோட முதலமைச்சர் எப்படிங்க போய் வந்து டீ சாப்பிட்டாரு? அன்னைக்கு ஒருத்தருமே கேட்கல. நீங்க அன்னைக்கு முதலமைச்சர் என்ன சொன்னாரு? நாங்க ஒரு நல்லுறவு இருந்தாலும் பேணி பாதுகாக்கிறதுக்காக விரும்புறோம்னாரு. ஏன் போனாரு முதலமைச்சர்? இதே திராவிடத்தை அண்ணா வந்து ஆரிய மாயின்னு அண்ணா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் வளம் வந்து கொண்டிருந்த காலத்துல ஆரிய மாயா திராவிட மாயான்னு தோழர் பி. ராமமூர்த்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. இவங்க யாராவது படிச்சிருக்காங்களா? கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர். கம்யூனிஸ்டுகள் திராவிடம் என்பதே ஒரு மாயை என்று சொன்னவர்கள், சொல்லுகிறவர்கள். அவர்களோடு இன்றைக்கு கூட்டணியில இருக்கிற திமுக என்னைக்காச்சும் அதை பத்தி பேசியிருக்கா? இனப்படுகொலைக்கு துணை போன கட்சி என்று காங்கிரஸ் சொன்னீங்க. அந்த காங்கிரஸ் திருப்பி உங்களை சொல்லிச்சு, எங்க இருக்குது திராவிடம் கேட்டுச்சு. திராவிடத்துக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம்னு பேசுற கட்சி காங்கிரஸ். அவர்களோட கூட்டணியில் இருக்கிறீங்க, என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? எங்க ஒரு நிகழ்வு நடத்துறாங்க, அந்த நிகழ்வுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தலைவர்கள் கலந்துக்கிறாங்க. அவங்க அதை ஏத்துட்டு போய் கலந்துக்கிறாங்களா? அண்ணாவே சொன்னது, அண்ணா அவர்களே தெளிவாக சொன்னது, திமுக காரனுக்கு தெரியாமல் இருக்கலாம், நாங்கள் சொல்லுகிறோம், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. அங்கே எங்கள் தலைவர்கள் படங்களை போடுகிறார்கள் என்று சொன்னால் அதே தலைவர்களை தங்களுடைய சட்டைப்பையிலே வைத்துக் கொண்டு அந்த மாநாட்டிற்குள் நுழைந்தது என்பது புரட்சி இல்லையா? என்னமோ பெரிய இது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு திராவிடத்தையே அதிமுக விட்டு கொடுத்து விட்டது அப்படின்னா நீங்க திராவிடத்தை விட்டு வெகு தூரம் வந்துட்டீங்களே திமுக. இப்ப நாட்டுல இதுவா பிரச்சனை? ஒரு இஷ்யூவே இல்லாத இஷ்யூ எப்படி இவங்க இஷ்யூ ஆக்கிட்டு இருக்காங்க? எப்படி அது பிரச்சனையா மாத்திட்டு இருக்காங்க இவங்க? இது ரொம்ப அபத்தமான வேலைங்க. இது ஒரு மாநாட்டுக்கு போறேங்க, அந்த மாநாட்டை நடத்துகிறவர்கள் அவர்களுக்கு ஒரு கருத்து இருக்கிற. எங்களுக்கு நான் மீண்டும் சொல்லுகிறேன், மாநாட்டை நடத்தி இந்து முன்னணியின் கூட நான் குறிப்பிட்டு சொல்லல. நான் பாரதிய ஜனதா கட்சி எங்கள் கூட்டணி கட்சியை சொல்லுகிறேன். ரெண்டு பேரும் கொள்கை அளவில் ஒத்து போனவர்கள் அல்ல. திராவிட எதிர்ப்பு என்பது காலகாலமாக, அது காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் ஜனதா இருந்த போதும் யாராக இருந்தாலும் திராவிட எதிர்ப்பு என்பது வடவர்கள் அவர்கள் எப்பொழுதுமே சிந்திக்கிறார்கள். அப்ப தேசிய கட்சிகளாக இருக்கிற கட்சியில் அது இருக்குது. கம்யூனிஸ்டுகளிடம் இருந்திருக்கு. நான் சொல்றேன், தோழர் பி. ராமமூர்த்தி எவ்வளவு பெரிய தலைவர். இன்னைக்கு இருக்கிற கம்யூனிஸ்டுகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கெல்லாம் தெரியும். சும்மா ஏதோ கதை பேசிட்டு போயிட்டு இருக்க கூடாது. ஆரிய மாயா திராவிட மாயா புத்தகத்தை விவாதிக்கலாமா? திராவிட மாயை என்று புத்தகம் எழுதிய தோழர் சுப்பு அவர்கள் தெரியாதா? ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், திமுக யாருக்குமே தெரியாதா? ஏங்க திராவிடத்தை குழி தோண்டி புதைக்கணும்னு சொன்னவங்க கூட தாங்க கூட்டணியில் இருக்கிறீங்க. நீங்க என்னமோ வந்து பேசிட்டு இருக்கிறீங்க பெரியார் காப்பாத்து அண்ணாவை காப்பாத்துன்னு. பெரியாரியத்தை அண்ணாயத்தை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தாருக்கு தெரியும். ஒரு நிகழ்ச்சியிலே போய் பங்கெடுக்கிறோம், அந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கிற போது ஒரு ஸ்கிரீன்ல ஒரு வீடியோ போடுறோம், அந்த வீடியோல ஒரு காட்சி வருது. இந்த காட்சி அங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு பேசுகிறோம். நான் கேட்கிறேன், நாங்க மறுத்துட்டு போறோங்க? நாங்க விட்டு கொடுத்துட்டு போயிருவோம் அண்ணாவையா? இல்ல எங்களுடைய மூத்த தலைவர்கள் யாராக இருந்தாலும் எந்த தலைவரையும் விட்டு கொடுத்துட்டு போற இயக்கமா அதிமுக? இப்ப எதுக்கு நீ பேசணும்? எதுக்கு பேசணும்னா, தேர்தல் நெருங்கி வருகிற காலத்திலே இது மாதிரியான இந்த குட்டையை குழப்பி விடுகிற வேலையை, தனக்கென்று ஒரு நரேட்டிவ் செட் பண்ற வேலையை திமுக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. நான் சொல்லுகிறேன், இந்த கொள்கைகளை, இந்த தமிழ்நாட்டை பாதுகாப்பதை, மாநில உரிமைகளை, இன உரிமைகளை பாதுகாப்பது குறித்து அதிமுகவுக்கு பாடம் எடுப்பதற்கு திமுகவுக்கு எந்த அருகதையும் இல்லை. மாநில உரிமைகளை முற்றாக கொண்டு போய் காங்கிரசின் காலடிகளிலே வைத்து இழந்து விட்டு வந்தது திமுக. அதை மீட்டெடுத்தது அதிமுக. நேருக்கு நேராக விவாதிக்க நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன், சொல்லியும் இருக்கிறோம். அந்த தைரியம் இருந்தா வரணும். சும்மா வச்சுட்டு ஏதோ ஒன்று வச்சுட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி கொஞ்ச நாள் கீழடின்னு ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாரு. பிரச்சனையே இல்லாத பிரச்சனையாக்கி மக்கள் பிரச்சனையை மறைச்சாங்க. இப்ப அது முடிச்ச உடனே இதே மாநாட்டுக்கு போயிட்டீங்க, அண்ணாவை பெரியாரை விட்டுட்டீங்க. என்னங்க இது? இது ரொம்ப தவறான விஷயம். அண்ணா அவர்களினுடைய கோட்பாடுகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பது அதிமுகவுக்கு தெரியும். திமுகவை விட நாங்கள் அதை சரியா செஞ்சுட்டு இருக்கிறோம். எனவே இந்த மாதிரியான நெரேட்டிவ் செட் பண்ற வேலையை விட்டு போட்டு இன்றைக்கு மக்கள் விரோத ஆட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த மக்களை பாதுகாக்கிற வேலையில திமுக உண்மையில் இறங்கியதுன்னு சொன்னால் ஒரு 6 மாத காலத்துக்காவது உண்மையா மக்கள் பணி ஆற்றினாங்கன்னா நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். அதை விட்டு இதெல்லாம் தேவையில்லாத பேச்சாக நாங்கள் பார்க்கிறோம்.